வரவேற்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் உன்னை சார்ந்தது என்று சொல்ல எல்லாம் பொறுத்து கொண்டு இருந்தால் மக்களா தாலிய தடுத்தனால தாலிய தடுத்தனால என் தாயிட்ட நான் போய் பார்த்ததுனா ராஜா ராஜா நம் மாலையிட்ட நான் முதலா என் மாத வீடு நான் போனதில்லைனா அது வடக்க கிழக்க தெற்க மேற்கன்னு எனக்கு தெரியாதுடா நான் தாலி கட்டி வந்த நாள் முதலா என் தாயிட்ட நான் போய் பார்த்ததுங்கடா என் தாய் வீட்டு நான் இது வரைக்கும் போய் பார்த்ததில்லப்பா மாமன் நம்மை வந்து
வருவான் என்று நான் வருகின்றேன். என் கூட பிறந்த அண்ணன் எங்க இருக்கிறாரு தெரியலையா? அண்ணா நம்ம மலைய மலை தாண்டியா என் பரப்பு சீமானே, என் பரப்பு சீமானே, மலைய மலை தாண்டி அந்த மலர் விட்டு கொல்லி தாண்டியா என் கூட பிறந்த அண்ணன் சின்னவன பெரியவன மலைய மலை தாண்டி மலர் விட்டு கொல்லி தாண்டி நம்ம அங்க வர வரண்டா அண்ணா. நீ மலை வார நின்று நம்ம அங்க குறைய கொஞ்சம் பாருடா செடியா செடிதாண்டி நான் செட்டியார் விட்டு கொல்லி தாண்டியா, நான் செட்டியார் விட்டு என் பரப்பு இல்லாத அம்மா மாறு இந்த சீத கொடுமைய பார்க்க வந்த என் அண்ணன் தம்பி இல்லாத ராஜாத்திகளே நான் செடியா செடிதான் அண்ணி நான் செட்டியார் விட்டு கொல்லிட்டேன். செல்வி வாடா வரண்டா செடி வார நின்று இந்த சீத குறைய பாருடா ராஜா மக்களே. நான் இன்று உங்களை நடக்க வைத்து நான் செல்லுகிறேனே. நான் சித்திர மாதத்தில நான் செல்லக்கிரி வாய்த்திருந்தேன். அவர் சேலையை கேட்டேன் கூட பிறந்தான எனக்கு சேர வரணும், எனக்கு சிறுநகத்தை முன்னு சேலைய கட்டிக்கணும். நான் சிறுநகத்தை போட்டு செல்வினா இந்த வீதிய போனேன் நானா சீமையில பெஞ்ச மழைய சேல நனையதுட பங்குனிய மாதத்திர பவரை கிளி வாய்த்திருந்தேன். நான் ஒரு பட்டணம் கேட்டேனா எனக்கு பட்டு வரணும், எனக்கு பவரை நகத்தான் 300 பட்ட கட்டிக்கிறேன். பவரை நகைய போட்டு என் பட்டணத்தை நான் பார்க்க போனா அந்த பட்டணத்துல பேஞ்ச மழை அந்த பட்டு இந்த பாரு நாளல் பட்டு முண்டுடா ராஜா. எனக்கு போக வழி தெரியலடா. தாகம் தீராதோ ஒரு தடாகம் இருக்கிறது. அந்த தடாகத்தை கடந்து செல்லலாம். புறப்பட்டு செல்ல வேண்டும். எப்படியாவது அடிப்படையிலே செல்ல வேண்டும். அடிமையின் உடம்பில் ரத்தமே தற்கு கொடுமையை எண்ணி எண்ணி மயம் எதற்கு நீ கொண்டு
அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் இட்டாள். நித்தம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நிறம் வரும் காத்திருந்து பாடு ராஜா. உண்டு உண்டு என்று நம்பிக்காலை எடு இனி உன்னை விட்டால் புவி எதி கவலை விடு. இரண்டில் ஒன்றை பார்ப்பதற்கு தோலை நிமித்தி நித்தம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நிறம் வரும் காத்திருந்து பாடு ராஜா. நானும் வேட்டையை முடித்துவிட்டு இல்லத்திற்கு திரும்பும் சமயத்தில் இந்த கருக்களில் ஏதோ ஒரு பெண் அழுது கொண்டே வருகின்றாள். அதுவும் ஒருவர் முகம் ஒருவர் தெரியாதபடி இருக்கும் சமயத்தில் வருகின்றாளே, அதுவும் பிள்ளைகளோடு. சரி, அப்படி என்றால் அந்த பெண் யார்? எதற்காக இந்த கானகத்தில் ஆடவரே வருவதற்கு அச்சப்படுகிறார்கள்? இவள் எதற்காக வருகிறாள் என்று அவருடைய குறையை கேட்க வேண்டும். தற்பொழுது வருகிறார்.